அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. நெல்லையில் வழக்கறிஞர் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு சென்ற வாகனம் முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கே பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், சபாநாயகர் அப்பாவு சென்ற வாகனம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பெட்ரிக் ராயன். இவர் சமூக ஆர்வலர். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாளையங்கோட்டையில் அண்ணா விளையாட்டு அருகே சென்ற போது அவரே ஒரு நபர் என்பவர் அவரை அருவாளால் வெட்டியது. அவர் அங்குள்ள அருகில் உள்ள ஒரு இடத்தில் சென்று தன்னுடைய படுகாயத்துடன் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு இந்த வழக்கு தொடர்பாக பாளையங்கோட்டை ஹைகோர்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் நெல்லை நீதிமன்றத்தில் உள்ள முகமது நைனா என்ற வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக இந்த நிலையில் அந்த வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து நெல்லை நீதிமன்றம் பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது அவங்க ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தினால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. அந்த வழியாக தமிழக சபாநாயகர் அப்பாவு நேரடியாக அந்த பாளையங்கோட்டை சமாதானபுரம் நீதிமன்றத்துக்கு முன்பாக வரும்போது அவருடைய வாகனத்தையும் அங்கிருந்த வழக்கறிஞர்கள் தமிழக அரசை கண்டித்து அவருடைய வாகனத்தை முற்றுகையிட்டு தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்திற்கு அந்த வழியாக வந்த போலீசார், குறிப்பாக அவருக்கு பாதுகாப்புக்கு வந்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த அந்த அவர்களை வழக்கறிஞர்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த வாகனத்தை எடுத்து சென்றனர். அப்போது வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இந்த தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து வரும் காவல்துறையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.